சோகம், கோபம், பயம், சந்தோஷம், வேடிக்கை, பொறாமை, குற்ற உணர்ச்சி. இது போன்ற உணர்ச்சிகள் ஒருவரோட வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த எல்லா உணர்ச்சிகளும் கொஞ்ச நேரத்திலேயே மாறி மாறி நமக்குள்ளே வந்தது அப்படின்னா நம்ம மூளையானது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், எப்படி எடுத்துக்கும், எப்படி உணரும்? நம்ம சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரியான உணர்ச்சிகள் மாறி மாறி வரதுனால நம்ம மூளையானது அதை ப்ராசஸ் பண்ண முடியாமல் மூளையோட செயல்திறனே குறைஞ்சு மந்தமாயிடுது. ஞாபக மறதி, கவனக்குறைவு, ஊக்கமின்மை, கவலை, மன அழுத்தம் ஏற்படுது. இதை தான் கலோக்கியலா பிரெயின் ராட்டிங் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரெயினோட ஆற்றல் குறைஞ்சு அழுகி போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. 2024 ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் த இயரே இந்த பிரெயின் ராட்டிங் தான். இதை தடுத்து மூளை ஆற்றலோடு இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்பர் 1, லிமிட் ஸ்க்ரீன் டைம். சோஷியல் மீடியா பார்க்குற நேரத்தை குறைச்சிக்குங்க. அப்படி பார்க்கும்போதும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி பாருங்கள். நம்பர் 2, என்கேஜ் இன் மென்டல் ஸ்டிமுலேஷன். நம்ம மூளையை தூண்டுற மாதிரி புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி புக்ஸ் படிங்க, பசில் சால்வ் பண்ணுங்கள், புதிய ஸ்கில் கற்றுக்குங்க, இல்லை உங்கள் ஹாபீஸில் செயல்படுங்க. இது மாதிரி பண்ணும்போது நம்ம மூளையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகமாகுது. அதனால் நம்ம மூளையோட ஆற்றலே அதிகமாகுது. நம்பர் 3, ஸ்டே சோஷியல். ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செல்ஃப் எஸ்டீம் அதிகரிக்கும், கான்ஃபிடென்ஸும் அதிகரிக்கும். நம்பர் 4, ப்ரையாரிட்டைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நேரம் கிடைக்கும்போது உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி பண்ணுறதால நம்ம உடம்புல என்டார்ஃபின், செரட்டோனின், டோபமைன் போன்ற நல்ல ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால நம்ம பிரெயினோட ஹெல்த்தே இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 5, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால கவலைகள் குறைஞ்சு டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தமும் குறையும்.